எனது உயிரினும் மேலான என் தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொளி வாயிலா ஒரு முக்கியமான வழக்கு பற்றிய ஒரு தகவலை இந்த காணொளி வாயிலா திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த வழக்கு எண் குற்றவியல் வழக்கு எண் 70/2022, அதாவது பொய் வழக்கு போடப்பட்டது. முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை காமிக்கிறேன் பாருங்க. இந்த வழக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கு. அதாவது ஒரு இந்த வழக்கு பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்கு எண் 70/2022. இந்த வழக்கு முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதாவது இவர் பேர் வந்து தமிழ்ச்செல்வன். அவர் இன்னைக்கு என்ன தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவருடைய ஆதங்கத்தெல்லாம் தெரிவிச்சார். சார், என் மேல வந்து தமிழ்நாடு காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இவர் மேல போடப்பட்ட வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு எண் 70/2022. அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷினை இவரும் இவருடைய ஒரு நண்பர், அதாவது சலூன் கடையோட உரிமையாளர் 2 பேரும் சேர்ந்து, இவரோட பேரு தமிழ்ச்செல்வன், அந்த சலூன் கடையில இருந்த ஒரு பேரு மனோஜ்குமார், 2 பேரும் சேர்ந்து ஏடிஎம் மிஷினை திருட முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து மற்றவங்க மேல கொலை முயற்சியும் பண்ணாங்க அப்படிங்கிற வழக்கு. என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ செக்ஷன் 511 அண்டர் செக்ஷன் 457 R/W, செக்ஷன் 511 ஐபிசி இந்தியன் பீனல் கோடுல, சிபிசில 248/1 இப்படி 2 செக்ஷனை போட்டு இவங்க ஏடிஎம் திருட முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு காவல்துறை அராஜகமா ஒரு வழக்க பதிவு பண்ணியிருக்கு. இத அரங்கேற்றின நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதாவது நீலகிரி மாவட்டத்துல இந்த நீதிமன்றம் வந்து பந்தலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட முக்கியமான சிறப்பு உதவி ஆய்வாளர், ஸ்பெஷல் எஸ்ஐ, அவர் பேரு சேரம்பாடி காவல் நிலையத்துல பணிபுரிந்த வின்சென்ட் மார்டின் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ தான் இந்த பொய் வழக்க பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பொய் வழக்குல அரசாங்க சாட்சிகளாக சில பேரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா ஹரிநந்தன், வினோத், பெல்ராஜ், தங்கவேல், சிவரத்னம் அப்படின்னு ஒரு 5 பேரை பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்துல நிறுத்தியும் அந்த வழக்குல தண்டனை வாங்கி தர முடியல. ஏன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது நம்ம நீதிமன்றத்தோட தாரக மந்திரம். இங்க ஒரு உண்மை ஜெயிச்சிருக்கிறது அப்படிங்கறது தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, இந்த வின்சென்ட் மார்டின் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊர்ல யாரோ ஒரு களவாடல் நடந்திருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன், இந்த தமிழ்ச்செல்வனுக்கு தெரிஞ்ச பையன் போன் பண்ணி சொல்றான், அண்ணே இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினை யாரோ திருட முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவரு வின்சென்ட் சப் இன்ஸ்பெக்டரோட பழக்கமா நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. சோ அதனால இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மனித நேயத்தோட, சார் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, சோ நீங்க போய் என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு தகவலை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எப்போ கொடுத்திருக்காங்க? ஆகஸ்ட் மாசம் 2022ல கொடுத்திருக்காங்க. ஆனா வழக்கு எப்போ பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 19 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல இருந்து இவங்களால சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரவோ, இல்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தவோ தமிழ்நாடு காவல்துறைக்கு தகுதி இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. இப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 19ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த தமிழ்ச்செல்வன் மீது உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னு கொண்டு போய் காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல. 7 மணி வரைக்கும் மேடம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு உடனடியா ரிமாண்ட் பண்றாங்க. இவங்க மொபைல் எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, ஒரு பொய் வழக்கு எப்படி பதிவு பண்ணப்படுகிறது என்பதை தெளிவா பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பொய் வழக்கு போட்டதுனால அந்த மனிதனோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் எப்படி பாழடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் விளக்குறேன். 2022
இன்னைக்கு 2024 ஜூன் மாசம். இந்த 2.5 வருட காலங்கள்ல என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட மனைவி திருடனோட பொண்டாட்டின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரோட மனைவி இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இவரோட குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டிய குழந்தை 10th எக்ஸாம் எழுத வேண்டிய குழந்தை ஸ்கூல் போகும்போது கூட இருந்த பசங்க எல்லாம் உங்க அப்பா திருடனாமே, நியூஸ்ல வந்துச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தை ஒரு குற்ற உணர்வோட நம்ம அப்பா திருடிட்டாங்களே, நம்ம அப்பா ஒரு திருடன் ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வோட அந்த பள்ளிக்கூடம் படிச்சு 10th எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தன்னுடைய பையன் எக்ஸாம் எழுதல. அந்த பையனோட வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்குது. இதை அழிக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் மார்டின். அடுத்தது அவரால் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்குது? மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனைவி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க நர்ஸா. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் உன்னோட கணவன் திருடனாமேன்னு எல்லாரும் கேட்கும் போது பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க அந்த 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வராம தன்னோட சொந்த ஊர்ல போய் வீட்டுக்குள்ள அடைபடுறாங்க. சோ அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது, பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் வழக்க மேலும் மேலும் நடத்த வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியாம பல்வேறு விதங்கள்ல பாதிக்கப்படுறாரு தமிழ்ச்செல்வன். இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த 2 வருட காலங்கள்ல அவனோட வாழ்க்கையவே தலகீழா புரட்டி போடுது தமிழ்நாடு காவல்துறை தவறாக எழுதும் ஒரு ஃபேக் எஃப்ஐஆர். தெரிஞ்சுக்கோங்க, இதனாலதான் சொல்றோம், ஃபேக் எஃப்ஐஆர் போட்ட காவல்துறை அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே கோரிக்கை வச்சிருக்கேன். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2024 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டத்துல முதலாவது கோரிக்கை, அதாவது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க பொய்யான வழக்குகள் போட்டா டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, டிஐஜி உள்பட ஹையர் ஆபீசர்ஸ் அந்த பொய் வழக்குகளை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற கோட்பாடு முதலாவது கோட்பாடா வரணும். இரண்டாவது கோட்பாடு, பொய் வழக்கு பதிவு செய்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுல 4 சப் இன்ஸ்பெக்டர் பொய் வழக்கு போட்ட 4 சப் இன்ஸ்பெக்டரை நிரந்தர பணி நீக்கம் செய்து எல்லா டிவி சேனல்லையும் வெளியிட்டா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி